செய்திகள் தொடர்கின்றன. நாகை மாவட்டம் பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல மணி நேரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பல மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு வரை இந்த மின்வெட்டு தொடரும் என்று மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. நகர பகுதிகளில் 2 மணி நேரமாகவும், கிராம பகுதிகளில் 6 மணி நேரமாகவும் தற்போது மின்வெட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்வதால் மின்சாரம் எப்போது வரும், எப்போது போகும் என்று தெரியாமல் மக்கள் திண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் நாகை மாவட்டம் பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் வர்த்தக நிறுவனங்கள் முற்றிலும் முடங்கியுள்ளன. இரவு நேரங்களில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் இரவில் குழந்தைகள் உறக்கமின்றி அவதிப்படுவதாக மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். விருதுநகரில் மண்டல அளவிலான கத்திச்சண்டை போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விருதுநகரில் மண்டல அளவிலான கத்திச்சண்டை போட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த கத்திச்சண்டை போட்டியில் விருதுநகர், தேவக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 200 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் ராணுவ பயிற்சி பள்ளி விரைவில் தொடங்கப்படும் என்று தென் மண்டல ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் மித்ரா கூறியுள்ளார். வேலூர் அருகே உள்ள முன்னாள் ராணுவ வீரர்களின் வணிக வளாகம் மற்றும் மருத்துவமனையை அவர் பார்வையிட்டார். பின்னர் ராணுவ வீரர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் மித்ரா, வேலூர் மாவட்டத்தில் ராணுவ பயிற்சி பள்ளி விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே சென்னை எம்ஜிஆர் நகர் காவல்துறை சார்பில் சிறார் மன்றம் திறக்கப்பட்டது. இதனை திறந்து வைத்த டி-நகர் காவல்துறை துணை ஆணையர் அசோக் குமார் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், உடைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே ஒற்றை கண்ணுடன் பிறந்துள்ள ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். அவ்வப்போது இயற்கைக்கு மாறுபாடாக நடைபெறும் சம்பவங்கள் மனிதர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகின்றன. திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் ஏழுமலை என்பவர் வளர்த்து வரும் ஆடு ஒன்று ஒற்றை கண்ணுடன் ஆட்டுக்குட்டியை ஈன்றுள்ளது. நெற்றிக்கண்ணுடன் இந்த ஆட்டுக்குட்டி பிறந்துள்ளதாக கூறி பலரும் அதை அதிசயத்துடன் பார்த்து செல்கின்றனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற உலக நீரிழிவு நோய் தின விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் உலக நீரிழிவு நோய் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுகாதாரத்துறை சார்பில் அங்குள்ள ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கிய பேரணிக்கு சுகாதார பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் சுரேஷ் தலைமை தாங்கினார். பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பேரணியில் சென்ற மாணவிகள் விழிப்புணர்வு குறித்து கோஷமிட்டவாறு சென்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் சுற்றுலா பயணிகள் ஜெய்ப்பூரில் யானை சவாரி செய்ய ஆர்வத்துடன் குவிக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கிய போதிலும் தலைநகர் ஜெய்ப்பூர் மற்றும் அதையொட்டி அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சுற்றுலா வருபவர்கள் பிங்க் சிட்டி என வர்ணிக்கப்படும் ஜெய்ப்பூரில் யானைகளில் சவாரி செய்ய தவறுவது இல்லை. ஏராளமான சுற்றுலா பயணிகள் யானை சவாரி செய்ய குவிந்துள்ளதால் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்து நிற்க வேண்டியுள்ளது. அங்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கள் நாட்டில் இதுபோன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது இல்லை என்பதால் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் ஆர்வத்துடன் பார்க்கின்றனர். இதனிடையே ராஜஸ்தான் மாநில சுற்றுலாத்துறை மாநிலம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களின் சிறப்புகள் பற்றி சுவரொட்டிகள் மூலம் பிரச்சாரம் செய்துள்ளது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது துப்பாக்கி பயிற்சி பெறும் சிம்பன்சி குரங்கு. சிம்பன்சி குரங்கிற்கு தீவிரவாதிகள் சிலர் AK-47 துப்பாக்கி இயக்க பயிற்சி தருகிறார்கள். இந்த பயிற்சியை கற்றுக்கொண்ட சிம்பன்சி குரங்கு துப்பாக்கியால் பயிற்சி தந்தவர்களையே பார்த்து சரமாரியாக சுடுகிறது. சிம்பன்சியின் துப்பாக்கி சூட்டிற்கு பயந்து தீவிரவாதிகள் தப்பி ஓடுகிறார்கள். ஆடாது செய்பவன் படாது பாடுபடுவான் என்பதே இந்த காட்சி விளக்குகிறது.
சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் விஷவாயு கசிவு, 34 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.